இல்லைங்க. அவர் மேல தொடர்ந்து இது ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அவர் யுகேல வேலை செய்யும் பொழுது, ஏதோ ஒரு கம்பெனிக்கு டைரக்டரா இருந்தபோது ஒரு டிக்ளரேஷன் குடுத்தாரு. ஒரு ஒரு டிக்ளரேஷன். அதுல சிட்டிசன்ஷிப் அவர் இந்தியாவ காமிக்கல. அது ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. இதுல என்ன இதுன்னா, இந்தியாவோட குடிமகன் சட்டக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் தான் வச்சுக்க முடியும். இந்தியாவோடத வச்சுக்க முடியும். இன்னும் வச்சுக்க முடியாது. இப்ப ராகுல் காந்தி என்ன அந்த மாரி அது என்ன உண்மை என்ன? இதனால பாருங்க சுப்பிரமணிய சுவாமி ஒரு பக்கம் கேஸ், இன்னொருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த மேட்டர் டெல்லி ஹைகோர்ட்லயும் வந்திருக்கு. டெல்லி ஹைகோர்ட் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டிருக்கு. இந்தியாவோட உள்துறை அமைச்சகத்த நீங்க சொல்லுங்க என்ன ஃபேக்சுவலா என்னன்னு. இவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு என்னன்னா, இல்ல அவர்ட்ட இட்டாலியன் பாஸ்போர்ட் இருக்குது. ஆனா உண்மை என்னன்னு இன்னும் கோர்ட்ல சொல்லல. அத இந்திய அரசும் சொல்லி ஆகணும். அதுக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இவர் மேல ஏன் இந்த கேள்வி வருது? ஏன்னா ஒரு தடவை அந்த இதை கேட்டபோது அந்த யூகேல ஏதோ ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போகும்பொழுது அதை ஃபில்அப் பண்ணார். அது என்ன ஜெனுவின் கிளரிக்கல் மிஸ்டேக் ஆயிடுச்சா, இல்ல அந்த இடத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டாங்களா, அந்த மாதிரி எழுதி கொடுத்தாரா? இதை பத்தி மர்மம் இருக்குது. இது கொஞ்சம் கிளாரிட்டி வரணுங்க.